வணக்கம். நான் சாவலும் இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நீட் குளறுபடிகள். ஏற்கனவே தமிழகத்துல தங்கை அனிதா என்கின்ற ஒரு விலை மதிப்பில்லாத உயிர் மருத்துவராக வேண்டும் என்று எளிய குடும்பத்தில் பிறந்து வறுமையின் பிடியிலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்ல அதிக மதிப்பெண்களை தன்னுடைய பள்ளி இறுதி ஆண்டுகளிலே பெற்றும் கூட தன்னுடைய கனவான மருத்துவ கனவை நோக்கி போராடி தொடர்ந்து இந்த நீட் என்னும் அரக்கன் வாயிலாக நம்மால் பெற இயலவில்லையே, நம் சக்திக்கு எட்டாத சூழலாக இருக்கிறது என்று தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார் தந்தை அனிதா. அவருடைய குடும்பத்தாரை தளபதி அவர்களை நேரில் சென்று அவருக்கு ஆறுதலும் சொன்னார். இது நாம் அறிந்ததுதான். ஆனால் the cat out of the box என்று சொல்வார்களே, அதை போல பூனைக்குட்டி இந்த முறை நீட் தேர்வினுடைய குளறுபடிகள் அம்பலமாக வெட்ட வெளிச்சமாக இதனுடைய அவலங்களும் லஞ்ச லாவண்யங்களும் இந்த NDA என்கின்ற ஒரு அமைப்பினுடைய மிகப்பெரிய ஊழலும் இன்று பூதகரமாக இந்தியா முழுவதுமே வெடித்து மாணவர்கள் போராட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த முறை 67 பேர் 720 பெற்றிருக்கிறார்கள். படித்தல்ல, குறுக்கோளியிலே. ஹரியானா, குஜராத், பீகார் ஆகிய மாநிலங்கள் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இந்த தனியார் கோச்சிங் சென்டர்களை நடத்துபவர்களுக்கு அடிவரடிகளாக இவர்களிடம் கையோட்டு பெற்றுக் கொண்டு இவர்கள் கொடுத்த லஞ்ச பணத்தை வைத்துக் கொண்டு அங்கே மாணவர்களுக்கு ஆசிரியர்களே உதவி செய்து இந்த நீட்டை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி NDAவை நேரடியாக ஊழல் பண்ணிருக்கு. NDAல 1567 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண், அது எந்த இடத்துல அறிவிப்பா சொல்லல, தேர்வு வெளிவந்த பிறகு சொல்ல. ஆனால் இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது கருணை மதிப்பெண் சில பல காரணங்களும் விரிவுபடுத்தப்படல. சில பல காரணங்களால் சில சென்டர்ல நேரம் போதாமை போன்ற காரணங்களை அடிப்படையாக வைத்து கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. இந்த 1567 பேருக்கு தமிழகத்திலிருந்து ஒரு மாணவர் கூட இல்லை. அந்த வகையில் தமிழ் மாணவர்கள் தங்களுடைய உழைப்பை சிந்தி படித்திருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இந்த குளறுபடிகளை செய்தது யார்? NDA என சொல்லக்கூடிய யார் தலைமையோ, யார் ராஜாவோ, யார் மேலே இருக்கிறாரோ அவரே. அதாவது தெய்வத்திற்கு மனிதனுக்கு சோதனை என்றால் தெய்வத்திடம் செல்லலாம், தெய்வத்திற்கே சோதனை என்றால் என்கின்ற கதையை போல் இப்படி தலைமை பொறுப்பில் வேலையே பயிரை மேய்கின்ற பொழுது இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் எதை நோக்கி செல்லும்? மாணவர்கள் யாரைத்தான் நம்புவது, எதைத்தான் நம்புவது? இந்த அத்தனை வழக்குகளும் உயர்நீதிமன்ற வழக்குகள், கிரிமினல் குற்ற வழக்குகள் அனைத்தும் இன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய கைகளில் இருக்கிறது. அதனால் அதை பற்றி நாம் விரிவாக பேச தேவையில்லை. ஆனால் அதை தாண்டி இந்த நீட்டினுடைய அடிப்படை குளறுபடி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த NDA என்று சொல்கின்றோமே, தேசிய தேர்வு முகமை. இந்த தேசிய தேர்வு முகமை எதன் அடிப்படையில் உள்ளது? இந்த தேசிய தேர்வு முகமையில் யார் உறுப்பினராக இருக்கிறார்கள்? இந்த தேசிய தேர்வு முகமை என்பது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு தேசிய தேர்வு முகமை இருக்கின்ற பொழுது அந்த தேசிய தேர்வு முகமையில் அனைத்து மாநிலமும் பிரதிநிதிப்படுத்தப்பட வேண்டும். இதை அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்த வேண்டும். காரணம், எல்லா மாநிலங்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற பொழுது இது ஒரு சில குறிப்பிட்ட மாநிலம் மட்டும். இது என்ன சர்வாதிகார அமைப்பா? எலெக்ஷன் கமிஷன் போன்ற தனித்துவம் வாய்ந்த அதிகாரம் படைத்த அமைப்புகளிலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் வர முடியும், எல்லா மாநிலத்தினரும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட முடியும். இப்ப நீட் வேண்டாம் என்பதுதான் தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய எண்ணமும் நோக்கமாக இருக்கின்றது. கல்வியாளர்களுடைய நோக்கமும் இதனுடைய குளறுபடிகளுக்கு முற்றுப்புள்ளியே இத்தகைய தேர்வே வேண்டாம், மாற்று முறையிலே இருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையிலே ஒரு தேர்வை வைத்து அதன் அடிப்படையிலேயே நாம் மாணவர்கள் வைக்கப்பட்ட தேர்விலிருந்து பெற்ற மதிப்பெண்களை கொண்டே பழைய முறையிலே சென்று கொள்ளலாம் என்பது பெரும்பாலான கல்வியாளர்களுடைய கருத்தும் நோக்கமுமா இருக்கிறது. இதை தாண்டி நீட் வேண்டாமா வேண்டுமா என்ற விவாதத்தை தாண்டி இந்த இருக்கின்ற தேர்வு நடத்துகிறீர்களே, அதில் சரியான நிபுணத்துவம், சரியான பிரதிநிதித்துவம் அத்தனை மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர்களா? இதை தாண்டி ஹரியானாவிலே ஒரு ஒரு ஆசிரியர்களே வேலையே பெயரை மேய்ந்தது போல உள்ளே சென்று மாணவர்களுக்கு வினாத்தாட்களை பில்அப் பண்ணி அவங்களை அதிகமான மதிப்பெண்கள், ஒரு 720க்கு 720 8 மாணவர்கள் ஒரே சென்டர்ல. எப்படி இது சாத்தியம்? ஒரே சென்டர்ல ஒரே 8 மாணவர்கள், இது எப்படி சாத்தியம்? இப்படி குளறுபடிகள், குழப்பங்கள், லஞ்ச லாவண்யங்கள், ஊழல் வெற்றி மொத்த ஊற்றுக்கண்டாக இன்று நீட் என்கின்ற அரக்கன் எழுந்து நிற்கின்றது. NDA என்கின்ற அமைப்பிலே எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை.
ஒன்று, இந்த என்டிஏ என்ற அமைப்பினுடைய திட்டங்கள் எதுவும் வெளிப்படையாக இல்லை. இவைகளுடைய கொஸ்டின் பேப்பர் போன்றவைகளை பாதுகாக்கக்கூடியது யார் என்ற வெளிப்படைத்தன்மை இல்லை. கருணை மதிப்பெண்கள் யாருக்காக எதற்காக கொடுத்தார்கள் என்பது இல்லை. கருணை மதிப்பெண் 635 இருக்கக்கூடிய மாணவிக்கு 720 வரை கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன ஒரு இது கேள்வி குத்தா இல்லையா? 635 இருக்கு, 635 எடுத்தவங்க 720 போட்டிருக்காங்க மார்க். அப்ப ஒட்டுமொத்த குழப்பத்தின் அடிப்படையாக இருக்கு. நீட் வேண்டாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நீட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க மாநில அரசில் எதை வலியுறுத்த வேண்டும்? இங்க இருக்க மாநில அரசில் எதை வலியுறுத்த வேண்டும்? எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். சுற்று முறையிலே நீட் வினாத்தாட்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அல்லது 3, 4, 5 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒவ்வொரு முறையும் சுற்று முறையிலே இந்த என்டிஏவிற்கு இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். எந்த மாநிலம் அந்த வினாத்தாளை தயாரிக்கிறது என்பதை வேண்டுமானால் நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சுற்று முறையில் மாநிலங்களுக்கு மாநிலம் மீண்டும் மீண்டும் ஒரே மாநிலம் அதை தயாரிக்கக்கூடிய மதிப்பெண்களை அல்லது வேல்யூ செய்யக்கூடிய அல்லது வினாத்தாள்களை தயாரிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு தனி அதிகாரம் படைத்த அமைப்பிடம் இருப்பது என்பது சர்வாதிகாரம் மட்டுமல்ல, ஊழலில் ஊற்றுக்கண்ணாக மாறுவதற்கும் மாற்றப்படுவதற்கும் அடிப்படையில் முகாந்திரம் ஏற்பட்டுவிடும் என்பதனால் ஒன்று பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் அல்லது என்டிஏவுடைய வெளிப்படைத்தன்மை என்பது இருக்கப்பட வேண்டும். அதை தாண்டி இந்த நீட் என்பதை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பெரும்பான்மையான கல்வியாளர்களுடைய எண்ணங்களும் மாணவர்களுடைய நோக்கங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழகத்திலே தளபதி ஆட்சி உருவாக வேண்டும். இவைகள் மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலே இவர்களுக்கு கட்டுப்பாடு சட்டங்களை உருவாக்க முடியும். மாநில அரசாவது இந்த நீட் தேர்வு இருக்கிறதோ இல்லையோ சில கட்டுப்பாடுகளை தான் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளிலே மருத்துவக் கல்வி சேர்க்கைகளிலே சில சட்ட முறையான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கூறி இந்த குளறுபடிகளுக்கு உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்க